எவ்ரி மீல் இருக்கணும். ப்ரோட்டீன் எடுத்துக்கிட்டால் நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் ஷேக் குடிச்சிட்டேன், ஹோல் டே 50 கிராம் ப்ரோட்டீன் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் இஸ் இட் ரைட்? நோ. ஆனால் என்ன ஆகுதுண்ணா, மார்னிங்கே நீங்கள் தான் சொன்னீங்க நிறைய ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, சீட்ஸ் சாப்பிடுங்கன்னு. எல்லாத்தையும் ஊற வச்சு மார்னிங்கே நான் கொஞ்சம் பால் பனானாலாம் போட்டு ஒரு மில்க் ஷேக் குடிச்சிட்டேன்னா ஓகே தானே? அது பிரித்து சாப்பிடணும். ஏன் அது மாதிரி? அப்போ தான் வந்து பாடி வில் யூஸ் இட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். இஃப் இட் இஸ் 50 கிராம் ப்ரோட்டீன்னா அதை 3ஆக பிரித்து 3 வேளையிலையும் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். தென் ஒன்லி பாடியில் வந்து அது ஃபுல்லாக அப்சார்ப் ஆகும். ஒரே நேரம் யூ லோட் இட், யுவர் பாடி மே நாட் அசிமிலேட் த ஹோல் திங். இப்போது ஒரு ட்ரை ஃப்ரூட் நான் சாப்பிட்றேன் என்னோட ப்ரோட்டீன் நீடுக்காக அப்படிங்கும்போது அதை முழுசாக சாப்பிட்றது பெட்டரா மேம், இல்லை ஒரு ஷேக்காக நான் சாப்பிட்றேன் அப்படின்னா? போத் த வேஸ் ஐ எம் ஓகே. சரி, வெறும் நட்டு ஒரு கை அளவு, அது வந்து பாதாமோ வால்நட்டோ இல்லை பீனட்ஸோ ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடலாம், சரியா? சிலர் வந்து ஒரு லிட்டில் மில்க் அண்ட் நட்ஸ் போட்டு லிட்டில் ஃப்ரூட் போட்டு அதை ஷேக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தே ட்ரிங்க், அது கூட இட் இஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இப்போ நான் வந்து ஜூஸ் ஐட்டமாக ஏதாவது எடுக்கும் போது அது என்னோட குளுக்கோஸ் லெவலை சடனாக அதிகமாக்கிடும், அது மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது. நம்ம இப்போ பேசுனது வந்து வெறும் நட் மில்க் அண்ட் அ லிட்டில் பிட் ஆஃப் ஃப்ரூட் இன்ஸ்டெட் ஆஃப் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அதுக்கு பதிலாக இதை மட்டும் சாப்பிடணும். நான் வந்து நட்ஸ் மட்டும் சாப்பிடுங்கன்னு சொன்னேன்னா அது வந்து இன் பிட்வீன் ஒரு ஸ்நாக்காக சொல்லுவேன். ஹோல்சமாக இருக்கணும். பாலில் ப்ரோட்டீன் வரும், நட்ஸில் உங்களுக்கு வந்து ஃபேட் வரும். ஒரு ஃப்ரூட் கொடுத்தீங்கன்னா ஃப்ரூட்டில் வந்து யூ கெட் சம் எனர்ஜி. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சம் பீப்புள் ஹேவ் திஸ் ஆஸ் அ ஷேக் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்.